வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதுகு வலி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முதுகு வலி வந்து நெறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஜென்ட்ஸுக்கும் சரி, லேடீஸ்க்கும் சரி. இத வந்து ஹோமியோபதியில எவ்ளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான். சோ இந்த முதுகு வலி வந்து நெறைய பேருக்கு வருது இல்லையா? இது வந்து முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுக்கு வந்து முதுகு தண்டுல வந்து நம்மளுக்கு அதுல உள்ள டிஸ்க்ல வந்து ப்ராப்ளம் அதாவது ஒரு வருது. எதர் வந்து எதனால வந்திருக்கும்னா வெயிட் திடீர்னு வந்து தெரியாம வந்து தூக்கி இருப்பாங்க, சடனா தூக்கி இருப்பாங்க. அதனால வந்து அந்த ஜவ்வு வந்து லைட்டா விலகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ரீசன்னால நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஜென்ரலா நிறைய லேடிஸ்க்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து ஜென்டிலா தான் இருப்பாங்க. ஸோ மசில் வீக்னஸ், போன் வீக்னஸ் எல்லாமே இருக்கிறனால சில பேருக்கு வந்து இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுகு வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் சரியாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸோட சிம்டம் தான். வேற என்ன ஒரு ரீசன்னால இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸோ இந்த டிஸ்க் பல்ஜோ வருது, இந்த ஜவ்வு விலகி இருக்க ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து ஜாஸ்தியா வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்றோம், திடீர்னு வந்து முதுக வந்து வளைக்கிறோம், திடீர்னு வந்து ஒரு திரும்புறோம். ஏன்னா நம்மளோட வேலை வந்து திருப்பி திருப்பி வந்து ஹெவியா வந்து ஒரு வெயிட்டை தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு டிரைவிங் வந்து போகும்போது ரொம்ப குண்டும் குழியுமா உள்ள ரோட்ல வந்து நமக்கு ஸ்பீட் பிரேக்கரும் குழியுமா இருக்கு அப்படின்னா அதுல போறனால ஒரு ஜர்க் ஆகுறனால சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஒரு சைடா வந்து ஒரு வெயிட் வந்து ஜாஸ்தியா வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது நிறைய பேருக்கு. ரொம்ப வந்து குனிஞ்சு குனிஞ்சு நம்ம நிமிர்ற மாதிரி நிறைய வேலை இருந்தது, அவங்க பண்ற ரொட்டீன் வேலையில அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம சில பேருக்கு அந்த மாதிரி வரும். ரொம்ப வயசாகிறனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதுகு தண்டுல வந்து உள்ள ஜவ்வெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சு சில பேருக்கு அந்த மாதிரி ரீசன்னாலையும் இந்த ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு வந்து உடல் பருமனா இருந்தாங்கன்னா சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால வர இன்ஜுரினாலையும் சில பேருக்கு இந்த முதுகு தண்டுல வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஏதாவது வந்து நம்மளுக்கு அடிபட்டுருச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட்னாலையும் சில பேருக்கு வந்து இந்த முதுகு தண்டுல வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜவ்வு வீக்கம், இந்த விலகுனது ப்ராப்ளம் வந்து வரும். சோ இது வந்து எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்பிக்கலா வந்து கீழ் முதுகு வந்து நம்மளுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு. சோ அந்த வலி வந்து வரும்போது வந்து சைட்ல வந்து பரவுற மாதிரி இருக்கும். சோ இந்த தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகும்னா காலு கீழையும் நமக்கு வந்து பரவுற மாதிரி இருக்கும். காலு கீழே இந்த தொடையில சில பேருக்கு வலி வரும். அதே மாதிரி கெண்டைக்கால்ல வந்து புடிச்சு இழுக்கிற மாதிரி சில பேருக்கு ப்ராப்ளம் வரும். பாதத்துல கூட சில பேருக்கு வந்து மதமதப்பு மாதிரி சொல்லுவாங்க. சோ ஒவ்வொருத்தரும் வீக்கத்தை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஜவ்வு வந்து எந்த அளவுக்கு வீக்கம் இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். சோ நம்ம முதுகு தண்டுல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 33 எலும்பு இருக்கு. சோ அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எலும்புக்கும் நடுவுல வந்து நம்மளுக்கு வந்து ஜவ்வு இருக்கும். முக்கியமா வந்து எத்தனை ஜவ்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 23 ஜவ்வு இருக்கு. இந்த ஜவ்வு எல்லாம் இருக்கிறனாலதான் நம்ம வந்து முதுகு வந்து ஒரு ஸ்டிஃபா இல்லாம நம்மளால வந்து வளைஞ்சு நெளிஞ்சு நம்மளால வேலை பார்க்க முடியுது. சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனா நம்மளுக்கு வந்து இது வீக் ஆக ஒரு ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜவ்வுல இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். சோ ரொம்ப வந்து வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சில நேரம் வந்து அந்த அந்த ஜவ்வு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஒரு கிராக் உள்ள ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஜவ்வு வந்து வெளியே வந்து நீட்டிட்டு இருக்க மாதிரி ஆயிடும், கொஞ்சம் வந்து பிதுங்கிட்டு வெளியே வர மாதிரி கூட சில பேருக்கு ப்ராப்ளம் வரும். சோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா உள்ள வந்து அது போற நரம்பு வந்து அழுத்தம் கொடுக்கும். சோ அந்த அழுத்தம் கொடுக்கறனால நம்ம கால்ல வந்து நம்மளுக்கு பரவுது, நம்மளுக்கு முதுகு தண்டுல இருக்கிறதுனால கால் வந்து பாதிக்கும் முக்கியமா. சோ கால்ல வந்து நமக்கு வந்து எதிர் வந்து ஒரு வலி வரும் சில பேருக்கு வந்து ஒரு மதமதப்பு மாதிரி ஒரு எரிச்சல்லாம் சில பேருக்கு வர ஆரம்பிக்கும். சோ இதுதான் வந்து இதுல முக்கியமான சிம்டம்ஸ் இருக்கு. இந்த தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா சில பேருக்கு வந்து மோஷன் கண்ட்ரோலோ இல்லாட்டி யூரின் கண்ட்ரோலோ இல்லாம இருக்கும். சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆயிடும். சோ இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னா, நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இதையும் நாங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவோம். இதுக்கு சோ என்னென்ன மாதிரி பண்ணணும்னா வந்து கரெக்டான போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒர்க் பார்த்தாலும் அந்த முதுகுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா தான் உட்காரணும், கொஞ்சம் கூட வந்து வளைஞ்சு வந்து உட்காரக்கூடாது. இந்த பேக்கை ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு நிறைய எக்ஸசைஸ் வந்து நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு, அதையும் நீங்க பண்ணணும். அது பண்ணும்போது கொஞ்சம் அந்த மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆகுறனால உங்களுக்கு திருப்பி வந்து இந்த தொந்தரவு, இந்த ப்ரொலாப்ஸ், இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இந்த ஜவ்வு வந்து விலகி இருக்கிறதோட ப்ராப்ளம் வந்து கூடாம இருக்கும். உங்களுக்கு தொடர்ச்சியா நீங்க வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி நின்றுட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நாங்க சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு திருப்பி வந்து ஒர்க்குக்கு வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஹோமியோபதி மெடிசன்ஸும் சேர்த்து எடுக்கலாம். ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெயின் கில்லரே கிடையாது. இது வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங், அந்த ஜவ்வுக்கு ஸ்ட்ரென்தனிங், உங்களுக்கு எலும்புக்கு இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் மெடிசன்ஸ் தான் கொடுப்போம். ஸோ நீங்க எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸோட சேர்த்து இந்த மெடிசன்ஸையும் நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நரம்பு வந்து அழுத்தம் கொடுக்கறனால உள்ள அந்த வலியோ, ஜவ்வு வந்து விலகினால இருக்க அந்த தசை வலியோ எல்லாமே உங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ்லயே நம்ம வந்து சரி பண்றதுக்கு நம்ம மெடிசன்ஸ்லயே நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இதோட சேர்த்து நாங்க ஸ்ட்ரெச் எக்ஸசைஸும் உங்களுக்கு
உங்களுக்கு டயட்டும் நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.